ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். ராகவ் எவ்வளவு தான் தாலி கட்டாமல் நல்ல மனசை திறந்து சொன்னாலும் இந்த அபி மட்டும் ஏன்னே தெரியல பிடிவாதம் பண்ணுறாங்க. அப்படித்தான் இப்படித்தான் அப்படின்னு அழப்புறாங்க ஓவராக. இங்கே பார், இன்னும் என் மனசை உனக்கு புரிஞ்சுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆமாம் அந்த மதுவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் இல்லையான்னு கேட்கல. சத்தியம் பண்ண சொன்னேனே, நீங்கள் பண்ணீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அவர் ஒரு மடத்தனமாக சத்தியம் பண்ணாமல் விட்டுறாங்க. இவ ஏதாவது ரொம்ப திமிரா பேசுவா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போவும் அதே மாதிரி தான் மனசுக்குள்ளே மைண்ட் வாய்ஸ் சொல்கிறாரு. அப்படியே தலானியை போட்டு எடுத்து அடிக்கிறாங்க. இங்கே பாருடி அப்படின்னு சொல்ல போகிறாரு. என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்கேன்னு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் சொன்னால் ரொம்ப மண்டைக்கு ஏறிடும், நம்ம ஒரு நாளைக்கு நல்ல பக்குவமாக அமர சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிட்டு சொல்லாமல் விட்டுறாரு. படுங்க படுங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் எவ்வளோ நேரம் வேணாலும் சிந்திச்சு பார்த்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் அப்படியே உருன்னு சிந்திச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரா. அதனால ராகவன் நினைக்கிறாங்க, இவளை எப்படி நம்ம திருத்த போகிறோம் ஒன்றுமே புரியலையே. அடியே என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்கிற, ஏன்டி இப்படி படுத்தி எடுக்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று அனுப்புனாரு, ராகவ் தான் அனுப்புனாருங்கிறதும் தெரிஞ்சுக்கிறது இந்த பக்கி. ஆனாலும் என்ன பண்ணுது, அந்த ராகவ் கூட மறுபடியும் இப்படி சண்டை உரண்டை இழுத்துக்கிட்டே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, ராகவ் ஒரு திட்டம் போடுறாரு. எப்படியாவது இவகிட்ட நம்ம மனசில் இருக்கிற அமர எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம தனியாக எங்கேயாவது கூட்டிக் கொண்டே வச்சு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே இருந்தால் நம்ம சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, நிம்மதியாகவும் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படி ஒரு வாட்டி சொன்னாலே யாருமே எந்த தொந்தரவும் இல்லாத இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அதுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு போகணும்னு நினச்சா இங்கே வீட்டில் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட வராங்க. பாட்டி அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி ஆகாஷை பார்த்து கூப்பிட்டு விவரத்தை பூரா சொல்லிடுறாங்க. ஓகே, எனக்கு ஓகே, நான் மாட்டேன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட வர்றாங்க. பாட்டி, ஒரு சின்ன இது ஒரு 2-3 நாளைக்கு நாங்கள் வெளியில் போயிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. எங்கேப்பா போகணும் அப்படின்னு பாட்டி கேட்க, இல்லை பாட்டி, என்னோட படித்தான் இல்லையா கன்னியாகுமரிலேருந்து சேகர்னு. ஆமாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்களா. அவங்க அக்காவுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சா, இப்போ தான் அவருக்கு வரன் தேடி வந்திருக்கு. கொடைக்கானல் மாப்பிள்ளை நல்லா சூப்பர், இது நல்லா பரவாயில்ல, அவங்க 2 பேத்துக்கும் பொருத்தமாக இருக்குது, இப்போ தான் அமைஞ்சிருக்கான். அதனால் என்கிட்ட போன மாதம் கூட சொன்னான், எனக்கு எங்கள் அக்காவுக்காக வேண்டிக்கிட்டான்னு. அபி கூட வேண்டிக்கிட்டா. அந்த மாதிரி வேண்டிக்கிட்டதுனால தான் இன்றைக்கி கல்யாணம் நடக்க போகுது, நீங்கள் எல்லோரும் வரணும், நீங்கள் 4 பேரும் வரணும் அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டுருக்காங்க. நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் பாட்டி, போயிட்டு வாங்கப்பா, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் டே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ராகவையும் அபியும் கூப்பிட்றாங்க. அனு, ஆகாஷ் நீனும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு எல்லாரும் அப்படி பார்க்குதுங்க. இங்கே முரளிக்கு செம்ம வயிறு எரிஞ்சு நிற்கிறான். ஐயோ இது அங்கே போகுதுங்களா, கன்னியாகுமரியில் போய் என்ன பண்ண போகுது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. போனோன்னே கல்யாணத்தை அட்டன் பண்ண போகிறாங்க, திரும்பி வர போகிறாங்க. அதனால் அங்கெல்லாம் எதுவும் லாலாய் பண்ணாது அப்படின்னு நினச்சிட்டு முரளி நினைக்கிறான். ஆனால் உள்ளுக்கு கூட்டிகிட்டு போகிற பாட்டி என்ன பண்ணுது, காசை நிறைய எடுத்து கொடுக்குதுங்க. இந்தாங்க இவ்வளோ காசையும் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்களா ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. டேய், அந்த பொண்ணோட மாப்பிள்ளை ஊர் எந்த ஊர் சொன்ன அப்படிங்கிறாங்க. கொடைக்கானல். கொடைக்கானல் எப்படியும் அங்கே போவீங்க தானே, போகிறோமா என்னன்னு தெரியலையே, கண்டிப்பாக போகணும், நீங்கள் போங்கடா துணை மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறீங்க. அங்கே போயிட்டு நல்லா அங்கே அட்டன் பண்ணுறீங்க, ரிசப்ஷன் வைப்பாங்கல்ல, அங்கே வச்சு சாப்பிட்டுட்டு நல்லா எல்லாம் நல்லா அந்த கொடைக்கானலில் ஒரு 3 நாளைக்கு 5 நாளைக்காச்சும் சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர்றீங்க. குறிப்பாக ஹனிமூன் கொண்டாடிட்டு வரீங்க, போதுமா, ஓகேவா அப்படின்னு சொல்ல, பாட்டி அப்படின்னு ராகவ் ஆகாசம் அப்படியே ஒரே மாதிரி தூக்கிடுறாங்க, தலைவனை தூக்குற மாதிரி. அனுவும் ரபியும் பார்க்குறாங்க. அணுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. ஆனால் அபி மட்டும் வாட்டி மவனே, உனக்கு நல்ல சந்தோஷம் கேட்குதா, எனக்கு என்ஜாய் பண்ண பார்க்குறியா, அங்கேவா உன்னை வச்சு செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அபி முறைக்க, ஒன்றும் நடக்காது, ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு தான் ஏன் மச்சினிச்சு இருக்கே, ஒன்றும் பண்ண முடியாது, நான் போய் அங்கே போய் ஸ்கூல் பிள்ளை ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடுவேனே அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 4 பேருக்குமே பேட்டா காசு மாதிரி கொடுக்குறாங்க. இந்தா நீங்கள் யாரையும் எதிர்பார்த்துருக்கக்கூடாது, தனியாக போகையில் ஒருவேளை ஏதாவது வாங்கி சாப்பிட்ணும் ஆசை வரும், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு நிறைய காசு கொடுக்குறாங்க. பாட்டி எப்படி பாட்டி, என் பெத்த தாய் கூட இப்படி பண்ணியிருக்காது பாட்டின்னு அபியும் அணுவும் சொல்ல, இங்கே பாரு அபி, இந்த 4 பேத்தில் உனக்கு தான் நான் பயங்கரமாக அட்வைஸ் சொல்லணும், நீ என் பேரனை ஏதாச்சும் பண்ணுன வச்சேன்னு தெரிஞ்சிச்சு, டே ராகவ் சொல்லுங்க பாட்டி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எனக்கு உடனே கால் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி இவ பண்ணுறான்னு, அப்படி பண்ணா இப்படி பண்ணா நீ சொல்லு, நான் வந்து வச்சுக்கிறேன், அடுத்த நிமிஷம் ஃப்ளைட்டு போடு டிக்கெட்டை, நான் அங்கே வர்றேன், அப்போ வச்சு உங்களை 2 பேரையும் நான் காக்கிறேன். ஐயோ பாட்டி அப்படிங்கிறாங்க. அபி இருந்துட்டு, இல்லை பாட்டி அதெல்லாம் நாங்கள் நல்லபடியாக தான் இருந்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாரு நில்லுங்க, வெளியில் போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்பாங்க. நீங்கள் எதுவும் இந்த ஹனிமூன் போகிறது கொடைக்கானல் இதை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது சரியா, சரிங்க பாட்டி, நாங்கள் எப்படி பாட்டி சொல்லுவோம் அப்படின்ட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்தால் பார்த்தீங்கன்னா அப்படியே வர்றாங்க. என்னாச்சு என்ன அப்படிங்கல, இல்லை மூஞ்சி 4 பேருமே தொங்கப்பட்டு வராங்க. பாட்டி நம்ம ஒன்றுமே செய்யலை, இது என்ன 4 பேரும் மூஞ்சியை தொங்கப்படுதுங்க, ஏதோ நாடகம் ஆடட்டும் அப்படின்னு பாட்டி பேசாமல் போய் உட்காருது. என்ன பாட்டி என்னாச்சு அஞ்சலி கேட்க, முரளி வந்துட்டு என்னாச்சு கேளு அப்படிங்கிறாங்க.
நான் தான் கேட்டேனே ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. உடனே சித்தப்பா சித்தி என்னப்பா ஆச்சு, 4 பேரையும் கூப்பிட்டு கொண்டே வச்சு என்னம்மா சொன்னீங்க அப்படின்னு அம்மாட்ட கேட்க, அதெல்லாம் என்னடா சொல்ற, அதுக்கு 4 பேரும் இந்த மாதிரி மூஞ்சி தூக்குறது எனக்கு என்ன தெரியும், ஆன் தி ஸ்பாட்டில் அதுக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு இருக்கு, ஏதாவது சொல்லிட்டு வந்தால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி சொல்லுவேன் அப்படின்னு பாட்டி புலம்ப. உடனே பார்க்குறாங்க, ஐயோ என்னப்பா அப்படின்னு ஆகாஷ் அப்பா சொல்கிறாங்களா. அப்போ ஆகாஷ் அப்பா நல்லவர் ஆகிட்டார்ல, நல்லவர் ஆனதுனால ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க, இல்லைப்பா நாங்கள் கன்னியாகுமரிக்கு போகிறோம்ல, இன்னைக்கு நைட்டு போய் இறங்கி நாளான்னைக்கு தான் கல்யாணம், அங்கே நாளான்னைக்கு கல்யாணத்தை முடிச்ச கையோடு உடனே ஓடி வந்துடணும் அப்படிங்கிறாங்க. அங்கே ஒரு ரிசப்ஷனு கூட நாங்கள் இருக்கிறது இல்லையாப்பா. பாட்டி சொல்கிறாங்க, என்னால் இருக்க முடியாது, வீட்டோட கௌரவம் அப்படி, ஒருத்தவங்க வீட்டிலலாம் 2 நாளைக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்ன கையோட, அம்மா ஏம்மா இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு வரட்டுமே அப்படிங்கிறாங்களா. உடனே பாட்டி என்ன பண்ணுறாங்க, ஓ இந்த ஐடியா போட்டிருக்கீங்களா, எனக்கு தெரியாம போச்சு, ஏண்டா இப்படிலாம் நடிக்க தெரியுதா உங்களுக்கு, நான் கூட என் பிள்ளைங்க உலகத்திலே இல்லாத நல்ல பிள்ளைங்கன்னு நினைக்கிறோம், ஆனால் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஒரு கள்ளத்தனம் இருக்கத்தான் செய்யுது அப்படின்ட்டு, சரிட்டா நீ என் பெத்த பிள்ளை சொல்லிட்டான், ரிசப்ஷன் மறுநாளை முடிச்சுட்டே வாங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்களா. என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. ஓகே பாட்டி தேங்க்யூ பாட்டி அப்படின்னு கிளம்ப, அங்கே பார்த்தீங்கன்னா முரளி செம்ம காண்டாகிறான். ஐயோ இது என்ன 3 நாளைக்குள்ள என்ன மாதிரி நடந்துட்டா, என்னால் ஒன்றும் பண்ண முடியலையோ, ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. சுந்தரி வந்து, போதுமா ஏன் நீ போகிறேன்னு சொல்லி கேளேன், நான் எப்படி அத்தை போக முடியும், எனக்கு இந்த கல்யாணத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, நான் போக முடியாது அப்படின்னு முரளி வந்துட்டு இருக்கான். அப்போ மூடிக்கிட்டு இருப்பா அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கும் ஒரு இது உங்களுக்கும் ஒன்று வரும், அப்போ வந்து நிற்பீங்களே, டே நான் என்னடா பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, என் மையனை பார்த்தில ஃபுல் ஜெட்டு வேகத்தில் போயிட்டுருக்கான், வரையில் குழந்தையோட வராமல் இருந்தால் சரி, என்னத்தை உங்களுக்கு வேகம்லாம் குறைஞ்சி போச்சா, பழி வாங்குற எண்ணம் இல்லையா, டே அதெல்லாம் அப்படி உள்ளுக்குள்ள ஊறி போய்தே இருக்குது, பார்த்துக்கலாம், குழந்தையோடய வந்தாலும் ஊரை விட்டு வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு வெளி உலகத்துக்கு அனுப்புகிற அளவுக்கு என்கிட்ட திறமை இருக்குது, நீ அபியை காப்பாற்றுக்கிற வழியை பாரு, கிளம்பு அவங்களோட போ அப்படிங்கிறாங்க. முரளி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பின்னாடியே வராங்க. என்ன மாமா அப்படின்னு ஆகாஷ் கேட்க, ஒன்றும் இல்லை கிளம்புறீங்களா, டாட்டா சொல்ல வந்தேன் அப்படின்னு மறுத்துடுறான். பாவி நானும் வரேன்னு சொல்லாமல் பாரு, இந்த பயம் இருக்குல்ல என்கிட்ட மட்டும் எகுரு அப்படின்னு கிளவி இங்கே நினைக்கிது சுந்தரி கிளவி. அதுக்கப்புறம் எல்லாரும் டாட்டா பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்பா போயிட்டு வரோம் அப்படின்னு ஆகாஷ் கிளம்ப, அம்மாட்ட சொல்லிட்டு போலையா ஒரு வார்த்தை அப்படிங்கிற, நான் அம்மாவே நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அனு இருந்துட்டு சொல்லிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் போயிட்டு வரேன், போயிட்டு வாப்பா பத்திரம் அப்படிங்கிறாங்க. காரில் ஏறி போயிடுறாங்க. அப்படியே ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அபி நீ முன்னால் வந்து உட்காந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் பின்னால் தான் போவேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ அபி என்ன அபி நீங்கள் பின்னாடி போங்க அப்படிங்கிறாங்களா. அதெல்லாம் முடியாது குட்டி பாஸ், நீங்கள் முன்னாடி உட்காந்துக்காங்க, நாங்கள் 2 பேரும் பின்னாடி, நாங்கள் 2 பேரும் பின்னாடி உட்காந்துக்கிறோம், நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் உள்ளுக்கு வேகமாக ஏறி உட்காந்துறாரு. அனு வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து பின்னாடி போய் உட்காந்துக்கிறாங்க 2 பேரும். அட பாவீங்களா, என்னை இந்த ஆள் மூஞ்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டே வரணுமா அப்படின்ட்டு முன்னாடி போய் உட்காடுறாங்க. ரொம்ப நடிக்காதீங்க மேடம் அப்படிங்கிறாங்களா. உடனே என்ன நடிக்கிறாங்க, ஹலோ வாடி உன்னை கொடைக்கானல் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகையிலே இப்படி அலம்பல் பண்ணிட்டு போகுதுலே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. நீங்கள் முரளி வந்துட்டு இருக்கான், காரில் கிளம்பிடுறாங்க. பார்த்தா ஏங்க நம்ம ஃப்ளைட்டு பிடிச்சே போயிருக்கலாம், எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அனு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, அதெல்லாம் அண்ணன் அசால்ட்டாக ஓட்டுவோம், அவர் ரெஸ்ட் எடுக்கல, நான் போய் ஓட்டிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கு. போகையிலே என்ன பண்ணுறாங்க, ஆகாஷ் அப்படின்னு கண்ணாடியில் ஜாட காமிக்க, என்னென்ன அப்படிங்கிற, இல்லைடா அவள் தள்ளி இருக்கிறா, பக்கத்தில் இருக்கணும், என் பொண்டாட்டி நான் கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு ஜாட காமிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் மெசேஜ் பண்ணு அப்படிங்கிறாங்களா. கரெக்டாக டைப் அடிக்கிறாரு. இந்த நீ வந்து ஓட்டுறா, எனக்கு கால் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நடிப்பேன், நீ வந்துரு. அதுக்கப்புறம் அபியை பின்னாடி போக வச்சுட்டு நானும் பின்னாடி போயிடுறேன், ஏன்னா அனு பக்கத்தில் நான் உட்காந்தா அவளுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும்ல, அதனால அவள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவா அப்படின்னு அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கார் போயிட்டே இருக்குது. போன கையோட ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க, சீக்கிரம்னு ராகவ் சொல்ல, அண்ணே எனக்கு தலை வலிக்குதுண்ணே, கொஞ்சம் நிப்பாட்டு, காஃபி குடிச்சிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. பட்டக்குன்னு நிப்பாட்டுறாரு. என்ன சொன்னது மாதிரி உடனே நிப்பாட்டுறீங்க, ஹலோ காஃபி கடை வந்துச்சு அதனால நிப்பாட்டுறேன் அப்படிங்கிறாங்க. 4 பேர் வேகமாக இறங்குறாங்க, போய் காப்பியை குடிக்கிறாங்க. குடிச்சிக்கிட்டு இருக்கல, அப்பா இப்போ தான் தலைவலி போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் என்ன பண்ணுறாரு, அப்பா எனக்கு இடமோ தெரியடா, கால் வலிக்குதுடா, வரையில் இடிச்சிருச்சு, கொஞ்சம் முனங்கால் வலிக்குது, ஓட்ட முடியல ஆகாஷ் அப்படிங்கிறாங்க. விடுனே நான் இருக்கேன் ஏன் பயப்படுற, நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் காரில் உட்காந்துறாரு. அபி என்ன பண்ணுறாங்க, ஆகாஷ் பக்கத்தில் உட்கார்றதா, அப்போ ராகவும் அனுவும் பின்னாடி உட்காரதா, ஒன்றும் புரியலேன்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அனு என்ன பண்ணுறாங்க, நான் போய் முன்னாடி ஆகாஷ் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன்னு முன்னாடி போய் உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் ராகவ், அவளை நீ வாடி உன்னை வச்சு செய்கிறேன் அப்படின்ட்டு ராகவ் போய் ஒன்றுமே சொல்லலைங்க, வான்னு சொல்லலை போன்னு சொல்ல போய் உட்காந்துக்கிட்டாரு. வேறு வழி இல்லைல்ல, அவனை டாப்லேயே போய்
உட்கார போகிறா, பக்கத்தில் வந்து தானே ஆகணும், மாமி வா வா அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு உட்காடுறாங்க. அப்படியே ஒட்டிக்கிட்டு இந்த சைடு உட்காடுறாங்க. ராகவ் பார்க்குறாங்க, எவ்வளோ நேரம் நீ ஒட்டிக்கிட்டு இருக்க முடியும், இந்த பக்கம் திரும்பி தான் ஆகணும், கழுத்து திரும்பத்தான் போகுது, அப்போ நீ என் தொடையில் வந்து படக்கத்தான் போகிற, அப்போ வந்து நான் உன்னை கொஞ்சிக்கிறேன் இருடி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கார் போயிட்டே இருக்குது. ராகவ் கண்ணாடி வழியாக பார்க்குறாங்க. ஆகாஷ் என்ன ஓகேவா அப்படின்னு கேட்க, தேங்க்யூடா அப்படிங்கிறாங்க. என்ன ஆகாஷுக்கு தேங்க்யூ சொல்கிறீங்க? எனக்கு கால் வலிக்குது, அவன் ஓட்டுறன்னு சொன்னான், அதுக்காக தேங்க்ஸ் சொன்னேன், உனக்காலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு கள்ளி கரெக்டாக கண்டுபிடிக்கிறாளே அப்படின்னு ராகவ் நினைக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.